ஒரு நிமிஷம். இத அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க. ம். அதிகாலை நேரம். திடீர்னு ஒரு கனவு உங்களை எழுப்புது. உங்க நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடக்கிற மாரி ஒரு தெளிவான கனவு. ஆமா. அந்த மாதிரி நேரத்துல நம்ம அப்படியே திடுக்கிட்டு எழுந்திருப்போம் இல்லையா? கண்டிப்பா. அப்பாடா, இது வெறும் கனவு தான் அப்படின்னு உங்கள நீங்களே சமாதானம் செஞ்சுக்கிட்டு, மறுநாள் உங்க வேலைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா, சரியா ஒரு 3 நாள் கழிச்சு, அதே நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அதுவும் நீங்க கனவுல கேட்ட அதே வார்த்தைகளோட. கரெக்ட். அதே வார்த்தைகள். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாரி நடுக்க வரும் இல்லையா? இது எப்படி சாத்தியம்? நம்ம மூளை நம்ம கிட்ட ஏதோ வித்த காட்டுதா? இல்ல நிஜமாவே எதிர்காலத்த பாக்குற சக்தி கனவுகளுக்கு இருக்கா? அந்த நடுக்கமும் அந்த ஆச்சரியமும் தான் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷமா மனிதர்களை தூக்கம் இல்லாம தவிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் தேடுவோம். கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு போவீங்க, ஒரு எக்ஸ்ரே எடுப்பீங்க. அந்த எக்ஸ்ரேல ஒரு வெள்ளைக்கோடு மிக தெளிவா தெரியும். இதோ இங்கேதான் முறிவு இருக்கு அப்படின்னு மருத்துவர் சொல்வார். அது ஒரு தெளிவான அறிவியல். ஆனா மனித மூளையோட ஆழ்மனம், நரம்பியல், அப்புறம் இந்த கனவுகளின் உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுது. கனவுகள் அப்படிங்கிறது அறிவியலால் அவ்வளவு ஈஸியா வகைப்படுத்த முடியாத ஒரு மாபெரும் புதிராவே இன்னைக்கும் இருக்கு. அந்த புதிரை தான் இன்னைக்கு நாம நம்ம ஆழ்ந்த அலசல்ல முழுமையா உள்ளிறங்கி பார்க்க போறோம். இந்த தேடருக்கு உங்கள வரவேற்கிறேன். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இது ஒரு சாதாரண தலைப்பு கிடையாது. மதம், அறிவியல் மற்றும் உளவியல் இப்படி 3 வெவ்வேறு உலகங்கள ஒன்றிணைக்கிற ஒரு தேடல். இன்னைக்கு நாம விவாதிக்க போற தரவுகள் ரொம்ப ரொம்ப மாறுபட்டவ. அதாவது பல கோணங்கள்ல இருந்து பார்க்க போறோம். கரெக்ட். ஒரு பக்கம் பழங்கால இறையியல் கட்டுரைகள், மறுபக்கம் அதிநவீன நரம்பியல் ஆய்வுகள். இது எல்லாத்துக்கும் மேலா 25 வருஷமா தன் தூக்கத்தையே ஒரு பரிசோதனை கூடமா மாற்றி 11,850 கனவுகளை துல்லியமா பதிவு செஞ்ச ஒருத்தரோட வியக்கத்தக்க ஆராய்ச்சி அறிக்கை. 11,850 நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான டேட்டாபேஸ் அது. கண்டிப்பா. இத கேக்கும் நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கனவுகளை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கவே மாட்டீங்க. சரி, நாம வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்தே தொடங்குவோம். ஆரம்பிக்கலாம். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, கனவுகள் அப்படிங்கிறது மூளையோட கற்பனை என்றோ, இல்ல நாம முந்தின நாள் பார்த்த சினிமாவோட விளைவு என்றோ ஒதுக்கப்படல. ஆமா, அது கடவுள்கிட்ட இருந்து வர்ற நேரடி செய்தியாவே பார்க்கப்பட்டுச்சு. பரேட். நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பைபிள்ல மொத்தம் 21 கனவுகள் மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல 15, புதிய ஏற்பாட்டுல 6. ஓ, அவ்வளோ கனவுகள் இருக்கா? ஆமா. ஆனா இதுல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? ம். இந்த கனவுகள் யாருக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான். எல்லாமே ஆன்மீகத்துல உச்சத்தில் இருந்த பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமே வரல. சாமானியர்களுக்கும் அரசர்களுக்கும், ஏன் சிறையில இருந்து ஒரு ரொட்டி சுடுபவருக்கு கூட வந்திருக்கு. ஆமா, அந்த பேக்கர், அந்த ரொட்டி சுடுவரோட கனவு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் என்ன கனவு காண்பார்னா, 3 கூடைகள்ல ரொட்டிகளை தன் தலையில சுமந்து செல்வதாகவும், வானத்து பறவைகள் அதை கொத்தி தின்பதாகவும் ஒரு கனவு. கேக்குறதுக்கு சாதாரணமா இருக்கு. ஆமா, ஆனா அது வெறும் கற்பனை இல்ல. சரியா 3 நாட்கள்ல அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது அப்படிங்கிறதுக்கான மிக துல்லியமான முன்னறிவிப்பா அது அமைஞ்சது. நிஜமாவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசுவோட வளர்ப்பு தந்தையான ஜோசப்புக்கு 4 கனவுகளை பாருங்க. அது ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. கரெக்ட். ஒவ்வொரு அடியும் வழிநடத்தப்பட்டிருக்கு. ஆமா. முதல்ல மரியாவை மனைவியா ஏற்க தயங்காதே அப்படின்னு ஒரு தெளிவான அறிவுறுத்தல். பின்பு குழந்தை இயேசுவ கொல்ல ஏரோது மன்னன் திட்டமிடுவதால் எகிப்துக்கு தப்பிச்சல் அப்படின்னு ஒரு அவசர எச்சரிக்கை. பிறகு அங்கிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பு, யுதேயாவை தவிர்த்து கலிலேயாவுக்கு செல் அப்படின்னு ஒவ்வொரு அடியையும் கனவுகள் மூலமாவே கடவுள் வழிநடத்தியதா நம்ம பாக்குறோம். ஜோசப் ஒரு சாதாரண தச்சர். ஆனா வரலாற்றோட மிக முக்கிய தருணங்கள்ல அவரை வழிநடத்த கனவுகளே பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா, இதனாலதான் தற்போதைய போப் பிரான்சிஸ் ஒரு சுவாரஸ்யமான வழக்கத்தை இன்னைக்கும் கடைபிடிக்கிறார். ஓ, அவர் என்ன பண்றார்? அவருக்கு ஏதேனும் பெரிய பிரச்சனையோ இல்ல முடிவெடுக்க முடியாத குழப்பமோ வந்தா அந்த பிரச்சனையே ஒரு சீட்ல எழுதி தன்னோட அறையில இருக்கிற தூங்கும் ஜோசப் சிலைக்கு அடியில வச்சுடுவாராம். அப்படியா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, ஜோசப் எப்படி தூண்டும்போது கடவுளோட தெளிவான வழிகாட்டுதலை பெற்றாரோ அதே போல தனக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான மனித நம்பிக்கையோட வெளிப்பாடு இது. அது கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம்,
இத பிராக்டிக்கலா யோசிப்போம். இது கடவுள்கிட்ட இருந்து வர ஒரு விஐபி டைரக்ட் மெசேஜ் மாதிரி தெரியுது. ஆமா. ஆனா சிறையில இருக்கிற ஒரு ரொட்டி சுடுபவருக்கும் மெசேஜ் வரும், சாதாரண மனிதர்களுக்கும் வரும்னா நமக்கும் அது வரலாம் இல்லையா? கண்டிப்பா வரலாம். அப்படி வர்ற ஒரு கனவு உண்மையிலேயே கடவுளோட செய்திதானா, இல்ல முன்னின நாள் இரவு நாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்ட மோசமான உணவோட விளைவா மூளை காட்டுற பிரமேயா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது இன்றைய காலகட்டத்து மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பைபிள் காலத்துல வாழ்ந்த மக்களுக்கும் இதே சந்தேகம் இருந்துச்சு. எல்லா கனவுகளையும் தெய்வ வாக்கு அப்படின்னு அவங்க கண்மூடித்தனமா ஏத்துக்கல. ஓ, அப்போ அவங்க அதை எப்படி கையாண்டாங்க? அதுக்காக ஒரு மிக கடுமையான வடிகட்டும் முறை அவங்க வச்சிருந்தாங்க. வில்ஃப்ரெட் அடர்லியோட கட்டுரையில இத பத்தி ரொம்ப ஆழமா விளக்கப்பட்டிருக்கு. ஒரு கனவு இறைவன் கிட்ட இருந்து தான் வந்துச்சா அப்படிங்கறத கண்டறிய 7 கூறுகளை கொண்ட பைபிள் சோதனை மாதிரி அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் மாடலா அவங்க பயன்படுத்தினாங்க. நான் அந்த பட்டியல பார்த்தேன். அது ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட குவாலிட்டி கண்ட்ரோல் செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு. கரெக்ட். அனுப்புனர், ஊடகம், பெறுநர்னு லிஸ்ட் போகும். ஆமா, செய்தி, நேரம், இடம், அப்புறம் நிறைவேற்றம் அப்படின்னு ஒவ்வொன்னா டிக் செய்யணும். ஏன் இவ்ளோ கடுமையான விதிமுறைகள்? ஏன்னா மனிதர்கள் மிக எளிதில் ஏமாந்து விடக்கூடியவர்கள். ஒரு கனவை வச்சு யாராவது தங்களை இறைவனோட தூதர் அப்படின்னு அறிவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சோதனை. முக்கியமா அந்த கனவுல சொல்லப்பட்ட விஷயம் நிஜத்துல நிறைவேறணும். புரியுது. அதுவும் அவங்களோட அடிப்படை போதனைகளுக்கு முரணா இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த செய்தி நிறைவேறலனா அது வெறும் மனப்பிரமை அப்படின்னு தூக்கி எறியப்பட்டுச்சு. இது ஒரு வகையான சமூக மற்றும் ஆன்மீக பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம். இது என்னை அடுத்த ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள இழுத்துச் செல்லுது. சரி, பழங்காலத்துல செய்திகள் வந்துச்சு, அதை சோதிக்க ஒரு செக்லிஸ்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வைஃபை சிக்னல் இன்னைக்கும் வேலை செய்தா? இங்கதான் ஒரு பெரிய மோதலே ஆரம்பிக்குது. ஆமா, இங்கதான் இறையியலாளர்கள் இருவேறு துருவங்களா பிரிஞ்சு நின்னு கடுமையா விவாதிக்கிறாங்க. உண்மையாவே இது ஒரு பெரிய களம்தான். நம்ம ஆதாரங்கள்ல ஒரு தரப்பினர், அதாவது விஸ்டம் இன்டர்நேஷனல் மற்றும் எம்பாபு போன்றோரோட கட்டுரைகளை பார்த்தா அவங்க இதை முற்றிலுமா எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் முழுமையா எழுதி முடிக்கப்பட்டுடுச்சு, அதற்கான அஸ்திவாரம் போடப்பட்டுடுச்சு அப்படின்னு எபிரேசியர் 2:20 வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஓ, அப்போ புதுசா எதுவும் வராதுன்னு சொல்றாங்களா? கரெக்ட். இறைவனோட முழுமையான வார்த்தை கிடைச்ச பிறகு இன்னைக்கும் தங்களை தீர்க்கதரிசிகள்னு சொல்லிக்கிட்டு புதிய கனவுகளையும் தரிசனங்களையும் தேடி ஓடுவது மக்களை முற்றிலும் தவறான பாதைக்கும் ஆபத்தான வழிபாட்டு குழுக்களுக்கும் இட்டு செல்லும்னு மிக கடுமையா எச்சரிக்கிறாங்க. ஆமா, தூய பவுல் கூட தன்னோட தரிசனங்களை பத்தி பெருமை கொள்ளல அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மேனுவல் முழுமையா கொடுக்கப்பட்டுடுச்சு, இனிமேல் அதை வச்சு நீங்களே இயங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா இன்னொரு தரப்பு இதற்கு நேர்மாறான வாதத்தை முன்வைக்குது. அடர்லி மற்றும் கைட்போஸ் கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இன்னைக்கும் கனவுகள் மூலமா மனிதர்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ அந்த சிக்னல் இன்னும் கட் ஆகலன்னு சொல்றாங்க. ஆமா, இதுல காட்கோஸ்டின் ஸ்தலம் ஒரு மிகச்சிறந்த நடுநிலையான பார்வையை முன்வைக்குது. பைபிள் மிக எளிதா கிடைக்கிற நாடுகள்ல வேணும்னா புதிய கனவுகள் தேவைப்படாம இருக்கலாம். ஆனா பைபிளே தடை செய்யப்பட்ட சில நாடுகள் அல்லது சுவிசேஷம் சென்று சேராத மூலை முடுக்குகள்ல இன்னைக்கும் கடவுள் கனவுகள் மூலமாவே மக்களை வழிநடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம தெளிவா சொல்லிடணும். நாம எந்த பக்கமும் சாராம 2 தரப்பு வாதங்களையும் கேட்பாளர்களோட புரிதலுக்காக மட்டுமே முன்வைக்கிறோம். நாம இதை ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. கண்டிப்பா. நம்ம வெறும் ஆதாரங்களை மட்டும்தான் அலசுறோம். இதை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இது ஒரு சாஃப்ட்வேர் மேனுவலுக்கும் இன்னைக்கும் தொடர்பில் இருக்கிற லைவ் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் இடையே நடக்கிற ஒரு விவாதம் மாதிரி இருக்கு. முதல் நூற்றாண்டோட ரூட்டர் பிளக் பிடுங்கப்பட்டுடுச்சா, இல்ல சிக்னல் இன்னைக்கும் வருதா அப்படிங்கிறது தான் அவங்களோட விவாதம். பாத்தீங்கன்னா இதோட மையப்புள்ளியை நீங்க கவனிச்சிங்களா? இது மனிதர்களோட உளவியலோட சம்பந்தப்பட்டது. எப்படி சொல்றீங்க? மனித மனம் எப்போதுமே நிச்சயமற்ற தன்மையை கண்டு பயப்படுது. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம் வரும்போது அண்டைவெளியில இருந்து ஏதோ ஒரு உயர் சக்தி தன்கிட்ட நேரடியாக பேசணும், தனக்கு வழிகாட்டணும்னு மனித மனம் ஏங்குது. அருமை. இப்போ இந்த விவாதத்தை அப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்திட்டு நாணயத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். இந்த வைஃபை சிக்னல் வெளியே வந்து வருதா இல்லையா அப்படிங்கிற விவாதம் ஒரு புறம் இருக்கட்டும், இத உள்வாங்குற நம்ம மூளை அப்படிங்கிற ஹார்ட்வேர் எப்படி இயங்குதுன்னு நரம்பியல் மூலமா பார்ப்போம். ஏன் பல கனவுகள் நிஜமாவே பலிக்குது, அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்க? ஆமா, மூளை ஏதேனும் மேஜிக் செய்தா? இங்கதான் அறிவியல் தன்னோட அற்புதமான விளக்கத்தை தருது. நியூராலஜி லைவ் பத்திரிகையோட ஆய்வுகள் மூளை எப்படி எதிர்காலத்தை கணிக்குது அப்படிங்கறத மிக தெளிவா விளக்குது.
நாம முழிச்சிருக்கும் போது நம்ம கவனம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டுமே இருக்கும். ஆனா நம்ம கண்கள், காதுகள் மற்றும் ஆழ்மனம் நாம கண்டுகொள்ளாத பல நூறு சிறு சிறு தகவல்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது சப்கான்ஷியஸ் க்ளூஸ்னு சொல்வாங்கல்ல, அதுவா? கரெக்ட். உதாரணமா உங்க அலுவலகத்துல ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. உங்க மேலதிகாரி உங்ககிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல அப்படின்னு வச்சுப்போம். பகல்ல உங்க பிஸியான வேலையில நீங்க அதை மறந்துடுவீங்க. ஆனா நாம தூங்கும்போது மூளை அதை மறக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. நாம தூங்கும்போது, குறிப்பா ரெம் தூக்கத்தின் போது, அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அப்போ மூளை பகல்ல சேகரித்த இந்த உதிரியான தகவல்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வடிவத்தை உருவாக்குது. பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஆமா, உங்களுக்கு வேலையிலிருந்து நீக்கப்படுவது போல ஒரு கனவு வரலாம். இது கடவுளோட எச்சரிக்கையோ தீர்க்க தரிசனமோ கிடையாது. உங்களை சுற்றி நடக்கிற மாற்றங்களை உங்க மூளை பகுப்பாய்வு செய்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு உங்களுக்கு அனுப்புற ஒரு ரிப்போர்ட் தான் அந்த கனவு. இதை நான் அப்படியே நம்ம கேட்பாளர்களோட இணைச்சு பார்க்க விரும்புறேன். நீங்க எப்பதாவது பரீட்சையில ஃபெயில் ஆகுற மாதிரியோ இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல சொதப்புற மாதிரியோ கனவு கண்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆமா, அது ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்னு பயந்து எழுந்திருப்பீங்க. ஆனா உண்மையில நீங்க அந்த பரீட்சைக்கோ மீட்டிங்கிற்கோ சரியா தயாராகல அப்படிங்கறது உங்க மூளைக்கு தெரியும். அந்த தரவை வச்சுக்கிட்டு மூளை ஒரு சிமுலேஷனை ஓட்டி பாக்குது, அவ்வளவுதான். மிக சரியான உதாரணம். இதே போலதான் தூக்கத்துல நடக்கிற சில அமானுஷ்ய அனுபவங்களுக்கும் நரம்பியல் விளக்கம் தருது. ஸ்லீப் பாராலிசிஸ், அதாவது தூக்க முடக்கம். அது ரொம்ப பயங்கரமா இருக்குமே. ஆமா, இல்லனா இரவுல உங்க அறையில யாரோ ஒரு அரக்கன் நிக்கிற மாதிரி தோன்றும். அந்த பயங்கரமான அனுபவம். இது பேயோ பிசாசோ ஆன்மீக தாக்குதலோ கிடையாது. இது நம்ம உடலோட ஹார்ட்வேர்ல ஏற்படுற ஒரு சின்ன கோளாறு, ஒரு கிளிச்னு சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அந்த சமயத்துல ஏன் நம்மால கத்தவோ அசையவோ முடியல? சொல்றேன். ரெம் தூக்கத்தின் போது நாம ரொம்ப ஆழ்ந்த கனவுகள்ல இருப்போம். அந்த கனவுகள்ல நாம ஓடுவோம், குதிப்போம். ஆனா நிஜத்துல நாம கட்டுல படுத்திருக்கோம். கனவுல நடக்கிறத நிஜத்துல செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கையாகவே மூளை நம்ம உடலோட தசைகளை தற்காலிகமா முடுக்கி வைக்கும். சில நேரங்கள்ல நம்ம விழிப்புணர்வை தூக்கத்திலிருந்து முழிச்சிடும். ஆனா அந்த தசை முடக்கம் இன்னும் விலகி இருக்காது. ஓ, அப்ப மூளையும் முழிச்சுக்குது, ஆனா உடம்பு இன்னும் தூக்கத்துல இருக்கு. கரெக்ட். இந்த முரண்பட்ட நிலையில மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற கனவு காட்சிகள் நிஜ உலகத்தோட கலந்துடுது. அதனால தான் உங்க படுக்கை அறையில அரக்கர்கள் நிக்கிற மாதிரி பிரமை ஏற்படுது. ஆஹா, அப்போ மூளை அப்படிங்கிறது எதிர்காலத்தை காட்டுற ஒரு மாய கண்ணாடி கிடையாது. அது நாம தூங்கும்போது பின்னணியில் இயங்கி சாத்திய கூறுகளை கணக்கிடுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அப்படிதானா? முற்றிலும் உண்மை. அது முழிச்சிருக்கும் போது நாம உணராத பல தொடர்புகளை தூக்க நிலையில பகுப்பாய்வு செய்யுது. இங்கதான் இந்த அலசலோட மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான பகுதிக்கு நாம வரோம். சரி, நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தகவல்களை அலசுதுன்னு வச்சுப்போம். அப்படியானால் அது ஏன் தனக்கு கிடைச்ச தகவல்களை எப்போதுமே புரியாத புதிர்களாகவும் ரகசிய குறியீடுகளாகவும் நமக்கு காட்டணும்? கனவுகள் என்றாலே ஆழ்மனதோட குறியீடுகள் அப்படின்றனே காலங்காலமா உளவியல் நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. அது ஒரு மிகப்பெரிய பொது புத்தி சார்ந்த நம்பிக்கை. ஆனா ஆண்ட்ரூ பாக்கெட் அப்படிங்கிறவரோட 25 வருட கால ஆராய்ச்சி அறிக்கை இந்த நம்பிக்கையை அடியோட ஆட்டங்காண வைக்குது. எப்படி? இந்த குறிப்பிட்ட ஆராய்ச்சியோட அளவும் அதோட ஆழமும் நிஜமாவே பிரமிக்கத்தக்கவை. ஆமா, இந்த ஆராய்ச்சி அறிக்கை என்ன நிஜமாவே ஒரே வச்சிடுச்சு. ஒரு மனிதன் 25 வருஷமா தான் கண்ட 11,850 கனவு காட்சிகளை துல்லியமா பதிவு செஞ்சிருக்காருன்னா அதோட பின்னாடி உள்ள உழைப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. இது ஏதோ காலையில எழுந்து காஃபி குடிச்சுக்கிட்டே டைரியில எழுதுறது கிடையாது. நடு இரவுல முழிப்பு வந்தாலும் அந்த இருட்டுல ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து கனவு மறந்து போறதுக்குள்ள எந்தவித சொந்த கற்பனையும் அதுல சேர்க்காம என்ன பார்த்தாரோ அதை அப்படியே டேட்டாவா பதிவு செய்யறது. எந்த ஒரு ஹின்சைட் பயாஸும் இல்லாம. கரெக்ட். இது ஒரு மனிதனோட மனதளவுல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த அணுப்பரிய உழைப்பு தான் இந்த ஆய்வோட முடிவுகளை இவ்வளவு நம்பகமானதா மாத்துது. அவர் இதுல முக்கியமா தேடினது ஒன்னத்தான். என்ன தேடினார்? இந்த 11,850 கனவுகள்ல எந்தவித குழப்பமும் இல்லாத தெளிவான குறியீடுகள், அதாவது அன்ஆம்பிகுவஸ் சிம்பாலிக் கண்டென்ட் எத்தனை கனவுகள்ல இருக்கு அப்படிங்கறத அவர் தேடினார். அவர் கண்டுபிடிச்ச அந்த டேட்டா என்ன தெரியுமா? அந்த 11,850 கனவுகள்ல மிக தெளிவான குறியீடுகள் இருந்தது வெறும் 0.68% கனவுகள்ல மட்டுமே. அதாவது தோராயமா வெறும் 80 கனவுகள். இது ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம்னு சொல்லலாம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நாம எல்லோரும் நம்ம கனவுகள் கிறிஸ்டோபர் நோலன் படங்கள் மாதிரி பயங்கரமான ரகசிய குறியீடுகளையும் அடுக்கடுக்குகளான மர்மங்களையும் கொண்டிருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, எல்லாமே இன்செப்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அறிவியல் படி பார்த்தா
நம்ம மூளை பல நேரங்கள்ல எந்த குறியீடும் இல்லாம நேரடியான ஆவணப்படங்கள் மாதிரி தான், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் கனவுகளை நமக்கு காட்டுது. அதனாலதான் சில முன்னறிவிப்பு கனவுகள் அப்படியே நிஜத்துல நடக்கும்போது நமக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு அவர் தன்னோட சொந்த கனவுகள்ல இருந்தே சில குறிப்பிட்ட உதாரணங்களை தர்றார். முன்கூட்டியே அதை பதிவு செஞ்சு சரிபார்த்திருக்கார். உதாரணமா அந்த SNL முட்டை கனவு. அது மூளையோட செயல்பாட்டை மிக துல்லியமா விளக்குற ஒரு கனவு. ஆமா, ஒரு நாள் இரவு அவர் ஒரு கனவு காண்பார். அதுல ஒரு காலுறைக்குள்ள, அதாவது ஒரு சாக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு முட்டை செவத்துல மோதி உடையிற மாதிரியும், அந்த உடைஞ்ச முட்டை பேசுற மாதிரியும் ஒரு கனவு. இதை கண்டதும் எவரா இருந்தாலும் என்ன நினைப்போம்? இது ஏதோ ஒரு ஆழமான மன அழுத்தத்தோட குறியீடு, நான் முட்டையை போல உடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னெல்லாம் அர்த்தம் தேடுவோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா நிஜத்துல அடுத்த நாள் என்ன நடந்துச்சு? அவர் டிவில சாட்டர்டே நைட் லைவ் அப்படிங்கிற ஒரு காமெடி நிகழ்ச்சியை பார்க்கறார். அதுல அவர் கனவுல கண்ட அதே காட்சி, அந்த சாக்ஸ்குள்ள இருக்கிற பேசும் முட்டை அப்படியே டிவில வருது. இது எந்த உளவியல் குறியீடும் கிடையாது. இது மூளை ஏதோ ஒரு விதத்துல முன்கூட்டியே சேகரிச்ச அல்லது கணிக்க முற்பட்ட ஒரு நேரடி காட்சி. இது வெறும் டேட்டா. இன்னொரு உதாரணமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிரியாவின் சிங்கம். 2006ல அவர் ஒரு கனவு காண்பார். அதுல சிரியா நாட்டு நிலப்பரப்புல நில ஒளியில ஒரு பிரம்மாண்டமான சிங்கம் உறங்கிக்கிட்டு இருக்கு. அத அவருக்கு யாலோ காட்டுற மாதிரி ஒரு காட்சி. அவர் முழிச்ச உடனே இது சிரியா அதிபர் பஷார் அல் அசாத்தை கொல்ல திட்டமிடுற ஒரு ஆபத்து அப்படின்னு தன்னோட குறிப்பேட்டுல பதிவு செய்றார். ஆனா நிஜத்துல நடந்தது வேற. ஆமா, பல வருஷங்கள் கழிச்சு சிரியாவில உருவாகி வந்த ISIS அமைப்போட ஆரம்பகால தலைவர்கள் தங்கள சிரியாவின் சிங்கங்கள் அப்படின்னு அழைச்சுக்கிட்டத அவர் செய்திகள்ல படிக்கிறார். இத பாருங்க, இது குறியீடா இருந்தாலும் கூட அது நிஜ உலகில் வரப்போற ஒரு குழுவோட பேரை நேரடியாக குறிப்பதாகவே இருந்திருக்கு. இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. அது என்ன? மனித மனம் எப்போதுமே ஒரு கதைய தேடுது. எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான அர்த்தம் இருக்கணும், அதுவும் அந்த செய்தி நம்மை பற்றிய ஏதோ ஒரு பிரத்யேக ரகசியமா இருக்கணும் அப்படின்னு நமது ஈகோ விரும்புது. உண்மைதான். ஏன் மனிதர்களாகிய நாம கனவுகள்ல இல்லாத ரகசிய அர்த்தங்களை தேடுறதுல இவ்ளோ பைத்தியமா இருக்கோம்? சில நேரங்கள்ல ஒரு முட்டை அப்படிங்கிறது வெறும் முட்டை தான். ஆமா, அதை ஏத்துக்க நாம தயாரா இல்ல. நம்ம மூளை தகவல்களை இவ்வளவு நேரடியாக பதிவு செய்யுது அப்படிங்கறத நம்ப மறுக்கிறோம். இது மனித இயல்பு. அதனாலதான் கனவுகள் இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான புதிராவே நீடிக்குது. ஆமா, அது சிலருக்கு இறைவனோட வழிகாட்டுதல், சிலருக்கு மூளையோட டேட்டா ப்ராசஸிங், இன்னும் சிலருக்கு அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட முன்கணிப்பு. நாம இப்போ இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். பழங்கால அரசர்களுக்கும் தச்சர்களுக்கும் வந்த VIP செய்திகள் முதல் இன்றைய மத விவாதங்கள், நரம்பியல் மூளைச்சேலப்பாடுகள், ஸ்லீப் பாராலிசிஸ், அப்புறம் டிவில வர முட்டை காமெடி வர அனைத்தையும் நாம இன்னைக்கு ஆழமா அலசிட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துது. உங்க தூக்கம் அப்படிங்கிறது வெறும் ஓய்வு கிடையாது. அது உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரகசிய கதவு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இரவு நீங்க தூங்க செல்லும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க மூளை உங்களுக்கு எதையாவது சொல்ல முயற்சி செய்தா, பகல்ல நீங்க தவறவிட்ட ஏதோ ஒரு மெல்லிய சமிக்னிய உங்க மூளை ஒரு வடிவமா மாற்றி உங்ககிட்ட தரப்போகுதா? நீங்களும் உங்க கனவுகளை ஒரு நோட்ல எழுதி வச்சு பாருங்க. ஆச்சரியமான பல உண்மைகள் வெளிவரலாம். கண்டிப்பா. அது உங்களை பற்றிய பல புதிய விஷயங்களை சொல்லும். இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. நாம தூங்கும் பொழுது நம்ம மூளையால எதிர்கால சாத்தியக்கூறுகளை இவ்வளவு துல்லியமா கணிக்க முடியுதுன்னா, நம்ம முழிச்சிருக்கும் போது நம்மை சுற்றியுள்ள எத்தனை நுட்பமான தகவல்களை நம்ம மனம் சத்தமில்லாம உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆழமான கேள்வி. எதையெல்லாம் நாம பகல் நேரத்துல முற்றிலும் புறக்கணிக்கிறோம்? நாம முழிச்சிருக்கும் போது காணும் இந்த உலகம் நம்ம தூங்கும்போது காணும் உலகத்தை விட பெரிய மாயையோ? நிஜத்துல நாம எப்போ குருடர்களா இருக்கோம்? தூங்கும் பொழுதா அல்லது முழிச்சிருக்கும் பொழுதா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். நீங்களும் உங்க கனவுகளும் சுவாரஸ்யமா இருக்கட்டும்.